பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது விமானம் விபத்து என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது விமானம் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது விமானம் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், விபத்து எப்படி ஏற்பட்டது? அஜித் பவாருக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் பயணித்த விமானத்திலே யார் யார் இருந்தார்கள், தொடர்ந்து அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற அந்த முழுமையான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. தீப்பொறி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் சரத்பவார் அவருடைய அண்ணன் மகனாக அவர் இருந்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில தான் அவர் பயணித்த அந்த விமானம் என்பது தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத பல்வேறு தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக மகாராஷ்டிராவில் அஜித் பவார் இருந்து வருகின்றார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் பின்புலங்களை கொண்ட அவர் இந்த விபத்து என்பது எவ்வாறு நேர்ந்தது, ஏதாவது தொழில்நுட்ப கோளாறா, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது ஒரு புறம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட உடனடியாக அந்த விமானத்திலே பயணித்தவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதிகாரிகள் தீவிர முனைப்போடிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மீட்பதற்கான அந்த குழுவினரும் வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விமானங்கள் பறக்கும் போது ஏற்கனவே இதே போலத்தான் குஜராத் மாநிலத்திலே ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கு பல பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு பெரிய விபத்தா அல்லது லேசான விஷயம்தானா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. அஜித் பவார் பயணித்த அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பது என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமில்லாமல் நாடு முழுவதுமே அது ஒரு முக்கிய செய்தியாக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும், யாருக்கும் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.